தம்பி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை படிக்கிறீங்க? நான் வந்து ஜிஎஸ்எஸ் ஸ்கூல்ல இருந்து ஓட்டேரி எக்ஸெஷன்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து தக்ஷன் பிரகாஷ். 7th பி படிக்கிறேன். நான் வந்து இப்போ செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து ஃபார்ம் சேசர் அண்ட் ப்ரொடெக்டர். இது வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே விவசாய நிலம் வந்து இருக்கு. மின்வேலி வச்சு விவசாய நிலத்தை வந்து காக்குறாங்க. அப்படி வைக்கும் போது விலங்கினங்கள் வந்து அதில் போய் அடிபட்டுருது. அதனால ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி இது வந்து எமிட்டர், இது ரிசீவர். ஐஆர் சென்சார்னா இது வந்து இன்ஃப்ராரெட் சென்சார். இன்ஃப்ராரெட். இது வந்து எமிட்டர், இது ரிசீவர். எமிட்டர்ல இருந்து போற வேவ்ஸ் வந்து ரிசீவருக்குள்ள போகும். இது வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ரிலே வந்து ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணி பஸரை வந்து ஆன் பண்ணுவோம். அப்படி ஆன் பண்ணும்போது விலங்கினங்கள் வந்து பயந்து ஓடிடும். அது அந்த பஸர் ஆன் பண்றது நம்ம அங்க இருந்து ஆன் பண்ணணுமா? ஆஹா மேம், நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், அதுவா ஆன் ஆயிக்கும் மேம். சரி, ஓகே. அந்த விவசாயி வந்து விவசாய நிலத்துல தான் இதை ஃபிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த விவசாயி வீட்ல இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அவங்களுக்கு இதுல கூட வந்து நான் சிம்பிளா செஞ்சிருக்கேன் மேம். ஐஓடி ஆட் பண்ணா நம்ம போன்லயே மெசேஜ் வந்துரும் மேம். ஐஓடினா என்ன சொல்றீங்க? இன்டர்னல் கிளவுட் ஸ்டோரேஜ் மேம். சூப்பர், நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இது வருங்கால விவசாயிகளுக்கு நல்லா யூஸ் ஆகும், விலங்குகளும் சாவாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நிறைய விலங்குகள் இறந்து போகுது இந்த கரண்ட் வச்சு. நிறைய அனிமல்ஸ் வந்து தொல்லை பண்றதால, ஃபாரஸ்ட்ல இல்லாம வெளில வர்றதால, அதனால வந்து விவசாய நிலங்களை அது வந்து ஆக்கிரமிக்குது. இப்ப கரடி கூட வெளியில வந்துச்சு சொன்னாங்க நியூஸ்ல. அந்த மாதிரி வந்தா இப்ப அந்த விலங்கினமும் சேஃபா இருக்கும், நம்முடைய பயிர்களும் சேஃபா இருக்கும்.